கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக ஒரு மாத காலமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாம் யாவரும் இணைந்து தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. உண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். உண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டுக் கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியர்களின் அஸ்திபாரம், அறிவு கேட்காத விஸ்தாரம். அடியர்களின் அஸ்திபாரம், அறிவு கேட்காத விஸ்தாரம். கூடி வந்த என் அலங்காரம்,
நீர் தந்திட்ட தாளந்துகள் எல்லாம் நான் உந்தன் பணி செய்திட இதோ அர்ப்பணிக்கின்றேன். அங்கீகாரியும் இயேசுநாயகா உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். எங்கே நீர் அழைத்தாலும் அங்கே நான் பின் செல்லவே. என்னிடமே என்னையே அர்ப்பணம் நான் செய்கின்றேன். அங்கீகாரியும் இயேசுநாயகா உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். நம்பினாளத்தால் எங்கள் உள்ளம் பொங்குதே. உந்தன் ஆவி பலத்தால் என்னை ஊற்றும் நிரப்பும். அங்கீகாரியும் இயேசுநாயகா உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நல்ல ஒரு எபினேசராக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை பாதுகாத்து ஆண்டவர் நம்மளை வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி புதிய மாதத்துக்குள் இருக்கிற நமக்கு இந்த மாதம் நமக்கு சமாதானமும் மன மகிழ்ச்சியும் அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் இருந்து நம்மளை பாதுகாத்து அவர் வழி நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபித்து இந்த மாதத்துக்குள் கடந்து போவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த கூடுகையை என் ஜீவனுள்ள தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இருண்ட அனுபவமாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வசனம் பிரகாசித்து ஒளி வீசக்கூடியதாக இருக்க என் தேவன் கிருபை தாருங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த கூடுகையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து என் தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமீன்.
இந்த மாதத்துக்காக ஆண்டவர் தருகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இருளான இரவையும் பகலான வெளிச்சத்தையும் அவர் படைத்தார். இருள் எதற்காக படைக்கப்பட்டதென்றால் இளைப்பாறுவதற்காக இருள் படைக்கப்பட்டது. பகல் வேலை செய்வதற்காக ஆண்டவரால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இரவு நேரங்களில் மனிதன் தீவெட்டிகளையோ அல்லது எண்ணெய் விளக்குகளையோ தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தான். இந்த மின்சாரம் கண்டுபிடித்த பிறகு இரவு நேரம் பகலை போல பிரகாசிக்கிற அளவுக்கு பல மின் விளக்குகள் இயங்கப்பட்டு இருக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு தைரியம், வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு தெளிவு இருட்டில் இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாகவே இல்லை. நாம் ஒருவரை பார்த்து உங்களுக்கு வெளிச்சம் பிடிச்சிருக்கா இல்லை இருட்டு தான் பிடிச்சிருக்கா என்று நாம் கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஏக மனதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எங்களுக்கு வெளிச்சம்தான் பிடிச்சிருக்கு. இந்த மேற்கண்ட வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது புறம்பான ஒரு வெளிச்சத்தை இங்கு சுட்டி காட்டவில்லை. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இருண்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவர் தரக்கூடிய வெளிச்சத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட அனுபவம் என்னன்னா, அவனுடைய பாடுகள், வேதனைகள், மன கஷ்டங்கள், குமரல்கள், வியாதிகள், இழப்புகள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட அனுபவம். இந்த இருண்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்றார், கர்த்தர் தம்முடைய முக பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி என்ற வார்த்தையை சொல்லி தான் மோசே என்ன செய்கிறார்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். யோபு 30:26 யோபு குறிப்பிடும் பொழுது, நான் நன்மைக்காக காத்திருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் தீமையே வந்தது. நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே இருண்டு போய்கொண்டே இருக்கிறது என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இருண்ட அனுபவங்களை நினைத்து அவர் கதறுகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த இருளான அனுபவங்களை எல்லாம் மாற்றி இரட்டிப்பான வெளிச்சத்தை யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட்டு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருண்ட அனுபவத்தில் இருக்கலாம், நம்பிக்கையோடு நாம் கடந்து போவோம். நிச்சயமாகவே ஒரு யோபுவின் வாழ்க்கையில் இருண்ட அனுபவத்தை மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எல்லா இருண்ட அனுபவத்தையும் அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட 3 வெளிச்சத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாவம் என்ற இருளில் இருந்து ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக வியாதி என்ற இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக சத்ருவினால் வரக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு இருளிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பாவ இருளில் இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்து அவர் வெளிச்சத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு அவர் சொல்லும் பொழுது கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் உள்ள நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய்
இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த இருண்ட அனுபவம் என்று இங்கு பவுல் குறிப்பிடுகிறது பாவ வாழ்க்கையை பற்றி அவர் கூறுகிறார். ஒளி என்று அவர் குறிப்பிடுகிறது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் உலகத்தின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, மனிதனின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஓய்வு நாளின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏதேன் தோட்டத்தின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, முதல்ல இந்த உலகத்தில் எப்படி பாவம் வந்தது என்பதை குறித்தும் இந்த ஆதியாகம புத்தகம் மிகவும் தெளிவாக நம்மை விளக்குகிறது. பாவம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது என்றால், சாத்தான் சர்ப்பத்தின் வடிவத்தில் அவன் ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறான். எதை குறித்து பேசுகிறான்? ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை குறித்து அவன் பேசுகிறான். இந்த பேச்சை கேட்டவுடன் ஏவாளுக்குள் ஒரு ஆசை. அவள் இச்சையோடு அந்த கனியை பார்க்கிறாள், பறிக்கிறாள், புசிக்கிறாள், அவள் பாவம் செய்கிறாள். இப்படிதான் பாவம் இந்த உலகத்துக்குள் வந்தது. நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கி வைத்ததை குறித்து இங்கு ஏவாள் பேசுகிறார். நாம் யாரோடு பேசுகிறோம் என்பதில் நாம் கவனமுடையவராக இருக்க வேண்டும். இங்கு சாத்தானானவன் சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்து ஏவாளோடு பேசுகிறான். அதே போல தான் எப்போ சாத்தான் வந்து யார் வடிவத்தில் வந்து நம்மோடு பேசுகிறார் என்று நமக்கு தெரியாது. இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களில் இனிக்க பேசுவார்கள். அந்த பேச்சினாலேயே பல பிரச்சனைகளை சந்தித்து குடும்பத்தில் பயங்கரமான ஒரு பிளவு கூட ஏற்பட்டு இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் விலக்கி வைத்த அந்த கனியை குறித்து இங்கு சாத்தான் ஏவாளோடு பேசினதுனால தான் அவ பாவத்தில் விழுந்து போனா. வேதம் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். அதனால் நம்ம பேச்சில் மிகவும் கவனமுடையவர்களாக இருந்து நாம் பேசும் பொழுது நாம் பாவத்துக்கு விலகி வாழ முடியும். ரெண்டாவது, இந்த சாத்தான் என்ன செய்கிறான்னா, அந்த கனியை அவன் பார்க்க தூண்டுகிறான். அவளுடைய பார்வையில் ஒரு இச்சை காணப்படுகிறது. இச்சையோடு பார்க்கிறாள், அதை பறிக்கிறாள், அதை புசிக்கிறாள், பாவம் செய்கிறாள். இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வையினால அநேக பாவங்களுக்கு நம்ம அடிமையாகி போகிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதாவது நம்முடைய பார்வையின் மித்தம் நம்முடைய முழு சரீரமும் கெட்டு போகிறது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய பார்வையில் நம்ம மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை அவங்க புசித்ததுனால முதல்ல இந்த உலகத்தில் பாவம் வந்தது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை பார்ப்பதற்கு மறைந்து அவர்கள் ஒரு ஒளிப்பிடத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு மனிதனுடைய மறைவிடமும் அப்படிதான் இருக்கிறது. மனிதன் எங்கேயாவது சென்று மலைகளிலோ அல்லது செடி கொடிகளுக்கு இடையிலேயோ போய் மறைந்து கொள்ளுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறான். அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அது காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டுபிடியாதபடிக்கு அவன் ஒளிந்து இருக்கிறான் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனால பாவம் செய்யும் பொழுது மனிதன் ஒரு மறைவிடத்தை தேடக்கூடியவனாக காணப்படுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது பாவம் செய்த ஒரு பெண்ணை ஆண்டவருக்கு முன்னாடி பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்திவிட்டு இவ பாவம் செய்து
கையும் களவுமாக பிடிப்பட்டவள். ஒழுக்கக்கேடான ஒரு பாவத்தை செய்த ஒரு பெண்மணி தான் இவள். அது மட்டும் இல்லை, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுனா, இப்படி பாவம் செய்தவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்னாடி அவளை கொண்டு நிறுத்தி விடுறாங்க. ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் தரையில் குனிந்து அவர் எழுதி கொண்டே இருந்தார். அங்கே நின்னவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம், நீர் எந்த பதிலுமே சொல்லாமல் இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் ஒரு குற்ற மனசாட்சி உடையவர்களாக அந்த இடத்தை விட்டே கடந்து போய்விட்டார்கள். இந்த பெண் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாள். எப்படி 3 விதமான இருள் அவளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேனே, அந்த பாவம் என்ற இருள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. இரண்டாவதாக அவள் நினைக்கிறாள், ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்ததனால் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே, அவமானம் என்ற இருள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. அந்த நேரத்தில் இனி இந்த ஆண்டவருடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற பயம் என்ற இருள் அவளை சூழ்ந்து கொள்ளது. இந்த 3 இருளிலையும் அவன் நின்று அப்படியே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி நீ பாவம் செய்யாத என்று அவளை சொல்லி அனுப்பி விட்டு ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்களும் எப்படி இருக்கணும், ஒளியாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் எல்லாரும் பாவம் செய்யாமல் ஒளியை, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஒளியாய் இருக்கிறது போல ஒளியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பாவம் என்ற இருள் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறதா? அந்த இருளில் இருந்து விடுதலை ஆண்டவரால் தான் தர முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற நம்ம அந்த இருளில் இருந்து விடுதலை, வெளிச்சமாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் அந்த தேவன் நிச்சயமாகவே நம்மை வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, வியாதி என்ற இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த நாட்களில் 2 விதமான ஊழியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். 1 உபதேசம் என்ற ஊழியத்தையும், 2 சுகமளிக்கிற ஊழியத்தையும் ஆண்டவர் செய்து நிறைவேற்றினார். இந்த ஆண்டவருடைய விருப்பம் மக்கள் எல்லாரும் சுகம் அடைந்து விடுதலையாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, உபதேசம் சொல்கிற ஊழியத்தில் இருந்தோம், சுகமளிக்கிற ஊழியத்தில் இருந்தோம், அதிசயத்தை கண்டவர்களை பார்த்து தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வியாதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த வியாதி வாரி போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த நேரத்தில் வியாதிப்பட்ட 3 ராஜாக்களை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு ராஜாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகசியா என்ற ஒரு ராஜா. இந்த ராஜா அவருடைய அரண்மனை மேல் மாடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது தவறி ஜன்னல் வழியாக கீழே விழுந்து விட்டார். அப்படி விழுந்தவர் அதுக்கு பிறகு படுத்த படுக்கையிலே ஆகிவிட்டார். இந்த ராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நாட்களில் தான்
பெரிய தீர்க்கதரிசி, பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த எலியா அப்படின்னு சொல்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். அந்த தீர்க்கதரிசியை அழைத்து அந்த தீர்க்கதரிசிகிட்ட எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அவர் செய்யலை. சங்கீதக்காரன் தாவீது ராஜா செய்தது போல ஆண்டவரிடத்துல முறையிட்டிருக்கலாம். அவரும் அவருடைய வியாதியின் நேரத்தில் இந்த அகசியா ராஜா ஆண்டவரை நோக்கி முறையிடவும் இல்லை. இல்லாவிட்டால் அவர் அந்த அரண்மனை வைத்தியர்களிடத்துல இருந்து வைத்தியம் பெற்றிருக்கலாம். அவர் என்ன செய்யலை, அதையும் அவர் என்ன செய்யலை, வைத்தியமும் பெற்றிருக்கவில்லை. ஜெபம் பண்ணவும் இல்லை, ஊழியக்காரரை கூட்டு ஜெபிக்கவும் இல்லை, வைத்தியமும் தேடவில்லை. இவர் செய்த காரியம் என்ன? இவர் என்ன செய்கிறார் என்றால் குறி கேட்பதற்காக ஆளை அனுப்புகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் எலியாவோடு பேசுகிறார். எலியா தீர்க்கதரிசி அந்த குறி கேட்க போகிறவனை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னா நீ குறி கேட்க போகிறா. உன்னுடைய அகசியா ராஜா ஏறின கட்டிலில் இருந்து அவன் இறங்கவே இறங்கான், அவன் சாகவே சாவான். இப்படி ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று அவர் எச்சரித்து கூறுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வியாதியின் நேரத்தில் நாம் யாரை தேடி ஓடுகிறோம்? குறி கேட்கிறவர்களை தேடி ஓடினால் ஆண்டவருடைய சாபம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நாம் வியாதியின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆசான் என்று ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப நல்ல ராஜா. அவருடைய யங் ஸ்டேஜில் அவர் என்ன செய்கிறார்னா நல்ல ஊழியம் செய்த ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜா. முதிர் வயதில் அவருக்கு ஒரு வியாதி வருது. அவருக்கு காலில் ஒரு புண்ணு ஏற்படுகிறது. அந்த புண்ணுனால மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் செய்த காரியம் என்னன்னா பரிகாரியை தேடி ஓடுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கல, பரிகாரியை நோக்கி பார்த்ததுனால அவரும் அந்த வியாதி நேரத்தில் ஒரு விடுதலை கிடைக்காமல் காணப்படுகிறார். ஆனால் எசேக்கியா என்று ஒரு ராஜாவை பற்றி வேதம் குறிப்பிடுகிறது. தீர்க்கதரிசி இந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு வந்திருக்கிற வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இந்த வியாதியில் நீ மரிச்சே போவ அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உடனே இந்த ராஜா என்ன செய்கிறார்னா சுவர் பக்கமாக திரும்பி கதறி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இதில் இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நன்மைகள் எல்லாம் சொல்லி அவருடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் நீட்டி கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வியாதி ஒரு இருண்ட அனுபவமாக தான் வந்தது. ஆனால் அந்த வியாதியையும் ஜீவனுள்ள தேவன் வெளிச்சமாக மாற்றி அவருடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வியாதியின் நேரத்தில் நம்ம குறி கேட்கிறவர்களையோ பரிகாரியோ அல்லது யாரை தேடி ஓடுகிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் ஜீவனுள்ள தேவனை நம்பி அவரிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எந்த ஒரு இருண்ட அனுபவத்தையும் அவர் மாற்றி வெளிச்சமாக மாற்றுவதற்கு அவர் ஜீவனுள்ள வல்லமையுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது சத்ருக்களினால் ஏற்படுகிற ஒரு இருட்டிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளை எடுக்கிறார். மீகா 7:8 அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் சத்ருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சத்துருக்களினால் பல உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. சில சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னா சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சில சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னா வழக்கு மன்றத்துக்கு இழுத்துட்டே இருப்பாங்க. சில சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம எதை செய்தாலும் அதை தடை பண்ணி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு இருண்ட அனுபவத்தை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த சங்கீதம் 18ஆம் அதிகாரம் தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதினாருன்னா சத்துருக்களினால் ஏற்படும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தான் என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர்
என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்று அவர் சத்துருக்களினால் ஏற்படும் நெருக்கத்தில் அவர் சொன்ன ஒரு அழகான எழுதின ஒரு அழகான அதிகாரம்தான் இதாக காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் ஏற்பட்ட ஒரு மனுஷன். சாதாரண ஒரு நெருக்கம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வெளியிலேருந்து ஒரு நெருக்கம் வரும், அதை அவன் தாங்கி கொள்ளுவான். ஆனால் தாவீது ராஜாவுக்கு அவருடைய கூட இருந்தவங்க, அவருடைய சொந்த பிள்ளைங்க, அவருடைய நண்பர்கள், அவருடைய மாமா, இப்படி பல நெருக்கத்தை சந்தித்தவர் தான் அவர். முதலாவதாக நெருக்கம் எப்படி வந்ததுன்னா, அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் கோலியாத் என்ன செய்கிறார்னா, ஒன்னல்ல ரெண்டல்ல 40 நாள் ராத்திரியும் பகலும் வந்து தன்னுடைய மார்பை தட்டி கொண்டு எனக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதற்கு இந்த தேசத்தில் ஒருவன் இருக்கிறானா, அப்படி ஒருவன் இருந்தா வா, நான் எனக்கு எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அறைகூவல் விடுவிக்கிறான். அந்த தேசமே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள படைகள் ஓடி ஒளிந்தன. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜா ஓடி ஒளிந்து கொண்டார். மக்கள் எல்லாம் பயந்து இருக்கிறார்கள். ஐயோ, இந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு இந்த தேசத்தில் யாருமே இல்லையா? ராஜா பயந்து ஒதுங்கி விட்டார், படைகள் பயந்து ஒதுங்கி விட்டார்கள், இனி நம்ம எல்லாம் அவர் கொன்று போடுவாரே என்று நினைத்த அந்த இருண்ட அனுபவத்தில் தான் அங்கு தாவீது என்ற ஒரு மனிதர் அங்கு வருகிறார். அவர் 40 நாள் இருண்ட அனுபவத்தை அவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவருடைய பலத்தினால அந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார் ஒருவராக காணப்படுகிறார். 40 நாள் இஸ்ரவேல் தேசமே ஒரு இருளான ஒரு அனுபவத்தை சந்தித்தாங்க. இந்த 40 நாள் கழித்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். தாவீது ராஜாவுக்கு 2வது வந்த நெருக்கம் யார் மூலமாக வந்துச்சுன்னா, அவருடைய சொந்த மாமனார் மூலம்தான் இந்த நெருக்கம் வந்தது. ஒரு மாமனார் ஒரு மருமகனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர், எல்லா விதத்திலும் அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க வேண்டிய அந்த சவுல் ராஜா என்ன செய்கிறார்னா, அந்த தாவீதை ஓட ஓட விரட்டுற அளவுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை கூட சத்ருவின் கையிலிருந்து ரட்சித்து கொடுத்த மருமகனை கூட அவர் காண விடவில்லை. இவர் என்ன செய்கிறார்னா, தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து அவர் வனாந்தரத்தில் தங்கினார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. வனாந்தரத்திலேயாவது அவரை நிம்மதியாக இருக்க விட்டார்னா, அங்கேயும் படைகளை திரட்டி கொண்டு போய் அங்கேயும் அவருக்கு கூட போரிடுவதற்கு போகிறார். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் சவுல் ராஜாவுக்கு கைக்கு தாவீது ராஜாவை அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் தாவீதுக்கு உடைய வாழ்க்கையில் வந்த ஒரு இருண்ட அனுபவம். சவுல் ராஜாக்கு பிறகு தாவீது ராஜா தான் ஒரு ராஜாவாக கூடிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். பொறுமையோடு அவருடைய வாழ்க்கையில் அந்த சத்ருவினால் ஏற்படும் அந்த நெருக்கத்தில் தாவீது ராஜா பொறுமையோடு இருந்த பொழுது ஆண்டவர் அவரை மேன்மையான ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ராஜாவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அதே போல் அடுத்தது பார்க்கும் பொழுது, ஆளுகையில் இருக்கும் பொழுது சொந்த மகன் அவருக்கு எதிராக புறப்படுகிறான். மகனை கொல்லுவதற்கும் வழி இல்லை, என்ன செய்வதென்றும் தெரியாத ஒரு இருண்ட அனுபவம். இந்த இருண்ட அனுபவத்திலையும் என்ன அவர் ஆண்டவரை நோக்கி தேடுகிறார். ஆண்டவர் அதிலையும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து தாவீது ராஜாவை அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினார். அதுபோல் அவருடைய நண்பர், அவர் ரொம்ப நேசித்த ஒரு நண்பர், அவர் மூலமாக பல இருண்ட அனுபவத்தை அவர் சந்தித்தார். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அதையும் மாற்றி அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினார். தாவீது ராஜா ஜபிக்கும் பொழுது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? கர்த்தாவே, உமது முகத்தை எனக்கு பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். பல நெருக்கங்களை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு இருண்ட அனுபவம் தான். இந்த அனுபவத்தில் நம்ம ரொம்ப உடைஞ்சி போய்விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். நம்ம அந்த நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். சத்துருக்களினால் நெருக்கம் வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் சத்துருவை சிநேகி, அவனுக்காக நம்ம போஜனம் கொடுக்கலாம், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்த ஊழியம். அந்த ஊழியத்தை நாமும் செய்யும் பொழுது
நிச்சயமாகவே ஆண்டவர் நிச்சயமாகவே அதில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் கூட பாவம் என்ற இருளில் இருந்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவ அனுபவத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அவரை நம்பி வா. இரண்டாவதாக வியாதி என்னும் இருளில் இருந்து ஆண்டவர் மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி வா. நிச்சயமாகவே அதையும் அவர் மாற்றுவார். மூன்றாவதாக சத்துருக்களினால் நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் அதிலேயும் விடுதலை தந்து வெளிச்சத்திலே கட்டளையிடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போட்டு ஆண்டவர் வழி நடத்துவாராக. நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலும் கூட 8 மாதங்கள் கடந்து போய் 9வது மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீர் தகப்பனே. ஆண்டவரே, 8 மாதமும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கங்களிலும் நீர் எங்களுக்கு எங்களோடு கூட இருந்து நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி நீர் எங்களை தாங்கி வழிநடத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கேட்ட செய்தியை போல தகப்பனே ஆண்டவரே, ஒருவேளை பாவம் என்ற இருள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா, எங்களுடைய பேச்சினாலோ எங்களுடைய பார்வையினாலோ அந்த இருளுக்குள் நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோமாப்பா. நீர் அதிலிருந்து விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களே அர்ப்பணித்து ஜெபிக்க என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, வியாதி என்ற ஒரு இருளில் நாங்கள் அகப்பட்டு கொண்டு இருந்து நான் சம்பாதிக்கிற எல்லா காசும் மருத்துவமனைக்கே செலவாய் கொண்டு இருக்கிறதே, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன்? இந்த வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு ஒரு விடுதலையை தரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதத்தை செய்தீரோ அதே போல தகப்பனே, இந்த ஜெப வேளையில் கூட ஆண்டவரே, வியாதியின் மித்தம் வேதனையோடு இருண்ட அனுபவத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, சத்துருக்களினால் ஏற்படும் நெருக்கம் வேலை செய்கிற இடங்களிலோ அல்லது தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ தகப்பனே ஆண்டவரே, சத்துருக்களினால் ஒரு நெருக்கத்தை சந்தித்து ஆண்டவர் எப்படி நான் கடந்து போவேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஒரு நெருக்கத்தில் நான் இருக்கிறேனே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அந்த நெருக்கத்தில் இருந்த தாவீது ராஜாவுக்கு நேர் அற்புத விடுதலையை கொடுத்த ஜீவனுள்ள தேவன் இன்றும் நீர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த புதிய மாதம் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன்.